பாதையில் அமைக்கப்படுகின்ற இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் என்பது நிச்சயமாக அவற்றுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக வடமராட்சி கிழக்கில் காணப்படுகின்ற கனிய மணல்கள் அல்லது சிலிக்கா மணல் என்பது சரி, அல்லது புல்மோட்டையில் காணப்படுகின்ற இல்மனைட்டுகளும் சரி, அல்லது திருக்கோவில். தொடர்ச்சியாக இதற்காக வடமாகாணம் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே பூநகரில் அமைக்கப்பட்டிருக்கிறது, மன்னாரில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஒரு தொகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது தொகுதியும் அமைக்கப்படுகிறது என்றால் அவற்றினுடைய இறக்கைகள், அதாவது இந்த மின் கோபுரங்களினுடைய இறக்கைகளின் காரணமாக அந்த பறவைகள் பொதுவாக உண்மையில் மன்னார் மாவட்டம் என்பது இலங்கையினுடைய வலச பறவைகளினுடைய பிரதானமான நுழைவாயிலாக காணப்படுகின்றது. அண்மைத்த காலப்பகுதியில் சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போல வலச பறவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய இந்த புவிச்சரிதவியல் அமைவின் காரணமாகவும் இந்த நிலப்பரப்பினுடைய கோலங்களினுடைய காரணமாகவும் இங்கே காணப்படுகின்ற வளங்களுடைய சரிவு என்பது அதிகமாக காணப்படுகிறது. மிக முக்கியமாக பௌதீக வளங்களுடைய சரிவு என்பது ஒப்பீட்டளவிலே தென்னாசிய பிராந்தியங்களோடு ஒப்பிடுகிற போது இலங்கை என்பது அதிகளவான வளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது, ஒரு நாடாக காணப்படுகிறது. இப்படி இருக்க இந்த வளங்கள் தொடர்பாக நாங்கள் உரிய விழிப்புணர்வுகளோடு செயற்படுகிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிற போது ஒப்பீட்டளவிலே அது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகள், மக்களுடைய அந்த மனப்பாங்குகள், இப்படி பல்வேறு காரணிகள் இவற்றை தீர்மானித்தாலும் அண்மைய நாட்களிலே மிக முக்கியமாக இந்த வடமாகாணத்திலே காணப்படுகிற வளங்கள் தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியிலே அதிகரித்து வருகின்றன. முக்கியமாக வடக்கிலே இருக்கக்கூடிய சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த கனிம மணல் சார்ந்திருக்கக்கூடிய அகழ்வு விடயங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களை பற்றி, நீர்வளங்களை பற்றி, தரைக்கல் நீர்வளம் மிக முக்கியமாக வடமாகாணத்தினுடைய தரைக்கல் நீர்வளம் என்றெல்லாம் மக்கள் பேசுவதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விடயம். இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு நாங்களும் இந்த நேர்காணலை நிகழ்த்த போகிறோம். மிக முக்கியமாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன்னார் மாவட்டத்தில் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கின்ற விடயம் கனிய மணல் அகழ்வு. அது மட்டுமன்றி இந்த காற்றாலை மூலமான மின் உற்பத்தி திட்டங்கள், இவற்றுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையில் இவற்றில் இருக்கக்கூடிய சாதக பாதகமான நிலைமைகள் என்ன, எப்படி எதிர்காலம் பயணப்பட போகிறது, இப்படி சில விடயங்களை இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினுடைய தலைவர் டாக்டர் பிரதீபராஜன் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம், அது மட்டுமன்றி இந்த கனிய மணல் அகழ்வு திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு மன்னார் மாவட்டம் ஒரு கொந்தளிப்பான நிலையிலே மாறியிருக்கிறது. ஒரு அமைதியான சூழலோடு பயணப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலத்திலே இன்றைக்கு மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வளங்களை அழிப்பதற்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே நாங்கள் இந்த காற்றாலை திட்டத்திலே இருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஒரு இடுகோல் இருக்கிறது. ஒரு வளர்ந்து வருகிற நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியான காற்றாலை திட்டங்கள் உள்வாங்கப்படுகிற போது அது அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி பாதையிலே ஒரு மைல்கல்லாக காணப்படும் என்கிற ஒரு இடுகோல் பொதுவாக பேசப்படுகிறது உலகத்திலே. இப்படி இருக்க மன்னார் மாவட்டத்திலே ஏற்கனவே இந்த காற்றாலை திட்டம் அமூலிலே இருக்கிறது. அதன் மூலமாக பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள், அது அரசும் சரி மக்களும் சரி. இப்படி இருக்க இரண்டாவது திட்டமும் இங்கே அறிமுகப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஒப்பீட்டளவிலே நான் தேடிய வரைக்கும் இந்த காற்றாலை திட்டங்கள் மூலமாக சூழலுக்கு அதிகளவான பாதிப்புகள் நிகழுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிற போது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு புவியியல் விரிவுரையாளராக உங்களுடைய பார்வை என்பது எப்படி இருக்கிறது? பொதுவாக இன்றைய உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள் புதுப்பிக்கக்கூடிய சக்தி வள பயன்பாடு தொடர்பான விடயங்களில் தங்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி வருகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகள் இந்த புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை தங்களுடைய பிரதானமான சக்தி மூலங்களாக பயன்படுத்தி வருகின்றார்கள். உலகம் முழுவதிலுமே சூரிய மின்சாரம், கடல் எல்லையிலிருந்து மின்சாரம் வருவது, காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுவது போன்ற புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களில் தங்களை அதிக அளவு ஈடுபடுத்தி வருகின்றனர். புதுப்பிக்க முடியாத சக்தி வள பயன்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது, உதாரணமாக நிலக்கரி மூலமான மின்சார உற்பத்தி அல்லது டீசல் மூலமான மின்சார உற்பத்தி போன்ற விடயங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது சூழலுக்கு மிக மிக பாதிப்பு குறைந்த வலு செயற்திட்டங்களில் இந்த புதுப்பிக்கக்கூடிய சக்தி வள செயற்பாடுகளினுடைய நிலைமை காணப்படுகின்றது. உலகத்தினுடைய பல நாடுகளில் இந்த காற்றாலை மூலமான செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
குறிப்பாக உங்களுக்கு அண்மித்திருக்கின்ற இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் கூட மிகப்பெரிய அளவிலான காற்றாலை மூலம் மின்சாரம் பெறுகின்ற செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டது போல உலகளாவிய ரீதியிலும் சரி, இலங்கையிலும் சரி, ஒப்பீட்டு ரீதியாக சூழல் பாதிப்புகள் குறைவான திட்டங்களில் ஒன்றாக இந்த காற்றாலை மின்சார திட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக அண்மித்த காலப்பகுதிகளில், குறிப்பாக கடந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில் இந்த புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களினூடாக மின்சார உற்பத்தியை பெற்று அதனை மக்களினுடைய பயன்பாட்டுக்கு விடுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மக்கள் மத்தியிலும் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற உயிர்ச்சூட்டு எரிபொருட்களை பயன்படுத்திய மின்சார உற்பத்திகள் எப்பொழுதுமே நிலையானதாகவோ அல்லது சூழலுக்கு எப்பொழுதுமே பாதிப்பானதாக இருப்பதனால் மக்கள் மட்டுமின்றி அரசாங்கங்களும் கடந்த காலங்களிலும் சரி, தற்பொழுதும் சரி, இந்த காற்றாலை மூலம் அல்லது சூரிய சக்தி மூலம் அல்லது கடலலை மூலம் மின்சாரத்தை பெறுவதற்கான வழிகளை மேற்கொண்டு வருகின்றன. மன்னாரிலும் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களிலும் மன்னார் தீவினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பக்கங்களாக இந்த காற்றாலைக்கான மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காற்றாலை மின் உற்பத்தி செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அண்மித்த காலப்பகுதிகளிலும் அவற்றினுடைய 2வது கட்டமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான காற்றாலை மின்சார திட்டத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. மக்களும் அதை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றார்கள். சூழலியல் ரீதியாக மிக குறைந்த பாதிப்பினை இது ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் காணப்படுகின்றது. எவ்வாறு என்றால், ஏற்கனவே ஒரு எல்லை போன்று அல்லது ஒரு பெல்ட் போன்று மன்னார் தீவினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மீளவும் மன்னார் தீவை மையப்படுத்தி இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் அமைப்பதனால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்று அச்சப்படுகின்றார்கள். ஆகவே பொதுவான ரீதியில் இது சூழல் பாதிப்பு குறைவானதாக இருந்தாலும் கூட மீளவும் ஒரே இடத்திலேயே காற்றாலை மின்சார திட்டங்களை அமைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே நான் கருதுகின்றேன். மக்களை பொறுத்தவரையும் ஏற்கனவே சில சூழல் பாதிப்புகள் தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்றன. மன்னார் தீவை பொறுத்தவரை மன்னார் தீவு ஒரு ஒடுக்கமான தீவாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஆகக்கூடிய நீளம் 6 கிலோமீட்டர் தான் அகலமாக காணப்படுகின்றது. 26 கிலோமீட்டர் நீளமாக காணப்படுகின்றது. இந்த 6 கிலோமீட்டர் அகலமுள்ள பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக அல்லது அடுக்கடுக்கான இந்த காற்றாலை மின்சாரத்தை அமைப்பது என்பது மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக தங்களை ஈடுபடுத்தி அது தொடர்பான விடயங்களில் ஒரு தெளிவின்மையை கொண்டிருப்பதன் காரணமாகவே மக்கள் அதை எதிர்த்து வருகின்றார்கள். சூழலியல் ரீதியாக அல்லது ஒரு சூழல் ரீதியாக அது பாதிப்பு குறைந்த திட்டமாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ஒரே இடத்திலேயே மிக அதிக அளவிலான காற்றாலை மின்சாரத்தை அமைக்க வேண்டியதன் தேவை என்ன என்பதும் அதற்கு பின்னால் இருக்கின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவே மக்கள் அச்சப்படுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுகிற விடயம் இலங்கை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் எங்கு என்றாலும் இப்படியான காற்றாலை திட்டங்களை அமைக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இதற்காக வடமாகாணம் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பூநகரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஒரு தொகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. 2வது தொகுதியும் அமைக்கப்படுகிறது என்றால் நான் நினைக்கிறேன் பூகோள அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் இங்கே தங்களுடைய செல்வாக்கை செலுத்துகின்றது என்கிற அந்த விடயங்களையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்க இந்த காற்றாலைகள் மூலமாக மீன் உற்பத்தியிலே பாதிப்புகள் ஏற்படும் அல்லது வலசை பறவைகள் பறந்து வருகிற போது அவற்றினுடைய அந்த பாதையிலே தாக்கங்களை செலுத்தும் என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவுகிறது. இது எப்படி? பொதுவாக உண்மையில் மன்னார் மாவட்டம் என்பது இலங்கையினுடைய வலசை பறவைகளினுடைய பிரதானமான நுழைவாயிலாக காணப்படுகின்றது. அண்மைத்த காலப்பகுதியில் சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போல வலசை பறவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தங்களுடைய இனப்பெருக்க தேவைகளுக்காகவும் தங்களுடைய வானிலை நிலைமைகள் சாதகமான இடத்தையும் தேடி பறவைகள் வருவதுண்டு. மிக பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரங்களில் இருந்து கூட இலங்கைக்கு பல தேசத்திலிருந்து பறவைகள் தங்களுடைய இனப்பெருக்க தேவைகளுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வருவதற்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த மையப்பகுதியாக அல்லது இலங்கை என்ற இலங்கையினுடைய ஆழ்புல எல்லைக்குள் அந்த பறவைகள் நுழைவதற்கான மிக பிரதானமான வாயிலாக மன்னார் தீவுகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த வலசை பறவைகளினுடைய வருகையை மறைத்து அல்லது அவற்றினுடைய பாதையில் அமைக்கப்படுகின்ற இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் என்பது நிச்சயமாக அவற்றுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் பொதுவாக பறவைகளை பொறுத்தவரையும் மிக நீண்ட காலமாக ஒரே வழித்தடத்திலேயே அவை பயணம் செய்வது வழக்கம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பயணம் செய்கின்ற வழித்தடத்தில் அமைக்கப்படுகின்ற எத்தகைய செயற்பாடுகளும் அந்த பறவைகளுடைய வருகையை பாதிக்கும். குறிப்பாக அந்த பறவைகள் வருகின்ற பொழுது இந்த காற்றாலை மின் கோபுரங்கள் சுழலுகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றினுடைய இறக்கைகள், அதாவது இந்த மின் கோபுரங்களினுடைய இறக்கைகளின் காரணமாக அந்த பறவைகள் அழிவடைய அல்லது இறப்புகளை சந்திக்கின்ற நிலைமை இருக்கு. இது பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் மீன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் என்ற விடயத்தினை உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவற்றை நிரூபிப்பதற்கு எந்த விதமான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் உள்ளூர் மக்களின் நம்பிக்கையை பொறுத்தவரையில் அவர்களுடைய கரை விலை தொழில் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய மீன்பிடியினுடைய அளவில் பாதிப்பு ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இந்த வலச பறவைகளின் வருகையை, உதாரணமாக இடம்பெயர்ந்து வருகின்ற பறவைகள் இந்தியாவினுடைய வேடந்தாங்கல் போன்ற பல பிரதேசங்களிலிருந்து மிக நீண்ட சமுத்திர பகுதிகளூடாக கடந்து இலங்கையினுடைய எல்லைக்குள் பிரவேசிக்கின்ற முதலாவது மையமாக காணப்படுகின்ற இந்த மன்னார் தீவினுடைய வழித்தடத்தில் அமைக்கப்படுகின்ற கோபுரங்கள் நிச்சயமாக அவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இப்படியான இந்த கோபுரங்களில், அதாவது இந்த விண்ட் டர்பைன்ஸில் சில ஏதாவது மாற்றீடான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த பறவைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாத வகையிலான செயற்பாடுகளை செய்ய முடியுமா? வாய்ப்புகள் இருக்கிறதா? பொதுவாக அதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படும். உதாரணமாக ஒரு மின்சார கோபுரங்களினுடைய இத்தகைய நிலைமைகளை தடுப்பதற்காக, குறிப்பாக இந்த வலச பறவைகளினுடைய பாதிப்பை குறைப்பதற்காக மோஷன் சென்சர் என்று சொல்லப்படுகின்ற நகர்வு தொலையுணர்வு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த காற்றாலை விண்ட் டர்பைனை கிட்டதாக அல்லது குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு பறவை வருகின்ற பொழுது அதனை அந்த விண்ட் டர்பைனில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மோஷன் சென்சர் அதை அடையாளம் கண்டு தன்னுடைய சுழலுவையை நிறுத்தி வைத்துக் கொள்ளும். அந்த சந்தர்ப்பத்தில் அதனூடாக அந்த பறவைகள் கடக்கின்ற பொழுது அவற்றினுடைய பாதிப்பு மிக மிக குறைவாக இருக்கும். பாதிப்பு அறவே இல்லை என்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அந்த பறவை சொல்லாமல் இருக்கின்ற அந்த கோபுரத்தினுடைய இறக்கைகளில் கூட அடிபட்டு விழ வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனாலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் அது சுழலுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்பை விட நிறுத்தி வைத்திருக்கின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு குறைவாக இருக்கும். ஆகவே இந்த காற்றாலை மின்சார கோபுரங்களில் பொருத்தப்படுகின்ற மோஷன் சென்சரின் ஊடாக இந்த பறவைகள் வருகின்ற பொழுது அல்லது பறவைகள் அந்த கோபுரத்தை நோக்கி வருகின்ற பொழுது அது நகர்வை உடனடியாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்துவதன் ஊடாக இந்த பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான வரைக்கும் குறைக்க முடியும். ஆனாலும் பொதுவாக அவற்றினுடைய நிலைமைகள் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு பறவை கூட்டம் ஒரு தடவை அல்லது 2 தடவை அல்லது 3-4 வருடங்கள் இத்தகைய ஒரு தடை இருக்கும் என்று அறிந்து கொண்டால் அதற்கு பின்னர் அவை தங்களுடைய வாழிடத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே அவற்றினுடைய இறப்பை நாங்கள் குறைக்க வேண்டும். இலங்கை ஒரு தீவாக இருக்கின்றமையினாலும் உயிர் பல்வகமையை பேணுகின்ற ஒரு நாடாகவும் இருப்பதனாலும் சூழலை நேசிக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பதனாலும் இது போன்ற பாதிப்புகளை நாங்கள் குறைப்பதற்குரிய தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து இது போன்ற காற்றாலை செயற்திட்டங்களை நகர்த்துவதனூடாக அந்த பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். இதே நேரத்தில் நாங்கள் உள்ளூர் மக்களோடு உரையாடுகிற போது, மிக முக்கியமாக இந்த பேசாலை நடுக்குடா போன்ற பகுதிகளிலே வாழ்ந்து வருகிற மக்களோடு உரையாடுகிற போது அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு விடயம், மழை காலத்தில் இந்த வெள்ள நீர் வழிந்து ஓடுகின்ற இயற்கையான வடிகால்கள், இயற்கையான வாய்க்கால்களை மூடி இந்த விண்ட் டர்பைன்ஸ், அதாவது இந்த கோபுரங்கள், இந்த காற்றாலை மூலமான மின் உற்பத்தியை மேற்கொள்கிற கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக கடந்த வெள்ள நாட்களிலே மழை காலங்களிலே மக்கள் கிராமத்திற்குள்ளே வெள்ள பாதிப்புகளை சந்தித்தார்கள் என்பது மக்களுடைய ஒரு அவர்களுடைய குறைபாடாக அவர்கள் பேசிக்கொள்ளுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள், மிக முக்கியமாக இலங்கை அரசோடு இணைந்து இந்த பணியிலே மேற்கொண்டு வருகிற அதானி குழுமமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும், இவை தொடர்பாக இந்த சமூக மதிப்பீட்டு அறிக்கை அல்லது இந்த இயற்கை தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இப்படியான விடயங்களை கவனத்தை செலுத்தி இருக்கின்றனவா? பொதுவாக இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் இந்த காற்றாலை மின்சார கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. புத்தளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, யாழ்ப்பாணத்தினுடைய தனங்களப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, பளை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒப்பீட்டு ரீதியாக அவற்றினுடைய சூழல் பாதிப்புக்கு நான் முதலில் குறிப்பிட்டது போல குறைவாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த இயற்கையான வடிகால் அமைப்புகளை குழப்புவதாக அந்த மின்சார காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றுக்கு மாற்று வழிகளை மேற்கொள்வது இலகுவானது. மிக குறிப்பாக அந்த கடற்கரையோரங்களை அண்மித்ததாக அல்லது அந்த விண்ட் டர்பைன் அமைக்கப்படுகின்ற இடங்களுக்கு அண்மித்ததாக ஒரு போதுமான நீர் வழிந்தோடக்கூடிய வாய்க்கால்களை செயற்கை முறையில் அமைப்பதனூடாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் கடற்பகுதிக்கு சென்று சேரக்கூடிய வகையில் அவற்றை வைத்துக் கொள்ளலாம். ஆகவே உண்மையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் கருதவில்லை. ஏனென்றால்
இயற்கையான வடிகால் அமைப்புகளை குழப்பி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் காலப்போக்கில் அவர்களுடைய பிரதேசங்கள் வெள்ள நிறுத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அந்த கோபுரங்களை அண்மித்ததாக செயற்கையான வடிகால்களை உருவாக்கி கொள்ளலாம். உள்ளூர் மக்கள் அது தொடர்பான கோரிக்கைகளை அந்த காற்றாலை அமைக்கின்ற நிறுவனங்களுக்கு முன்வைப்பதனூடாக அவற்றை ஓரளவுக்கு சாத்தியமான முறையில் செயற்படுத்த முடியும். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் இது தொடர்பாக பெரிய அளவுக்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இயற்கையான வடிகால் அமைப்புகள் குழப்பப்படும், நிச்சயமாக அது குழப்பப்படும். ஆனாலும் அந்த இயற்கையான வடிகால் அமைப்புகள் குழப்பப்படுகின்ற இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை காண்பித்து செயற்கையாகவே சில வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்துவதனூடாக மன்னார் பகுதியில், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற பேசாலை நடுக்குடா பகுதியில் கிடைக்கின்ற கனமழையின் பொழுது மேலதுக்கு நீர் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை இந்த செயற்கை வடிகால் மூலம் ஏற்படுத்தி அந்த பிரதேசங்களை பாதுகாக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்படுகிற போது மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு அந்த அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்படுகிற போதுதான் அதனுடைய அந்த உண்மையான பலனை அந்த நாடு பெற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் இந்த காற்றாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒப்பீட்டளவில் ஏனைய திட்டங்களோடு ஒப்பிடுகிற போது ஒப்பீட்டளவில் அங்கே எழக்கூடிய பாதிப்புகளுடைய தன்மை என்பது மிக குறைவாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே உரிய அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு இப்படியான திட்டங்கள் தொடர்பாக மக்கள் தங்களுடைய நிலத்தை கொடுப்பதோ அல்லது இதற்கு ஆதரவை வழங்குவதோ எதிர்ப்பதோ என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்கு. மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது. நாங்கள் காற்றாலை தொடர்பாக உரையாடுகிற போது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் என்கிற ஒரு மனநிலை கூட எங்களுக்கு எழுகிறது. ஆனால் இந்த இல்மனை மிக முக்கியமாக அது இல்மனைட் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது, கனிம வளங்கள், அதாவது இந்த மண் கனிம வளங்கள் அகலப்படுகிற ஒரு முயற்சி என்பது இன்றைக்கல்ல, அது கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் முடிவுற்ற அந்த கால பகுதியில இருந்து இதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2014-15ஆம் ஆண்டு கால பகுதியில் எல்லாம் முழுமையான இந்த ஆராய்ச்சிகள் நிறைவடைந்து இன்றைக்கு அகலுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிற போதும் மக்கள் இவை தொடர்பாக தங்களுடைய அந்த எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். உண்மையிலே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய இங்கே காணப்படுகிற கனிம வளங்களோடு ஒப்பிடுகிற போது மன்னார் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 145 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டிருக்கிற இந்த தீவினுடைய அந்த கனிம மணல் செறிவு என்பது அப்படி இருக்கிறது. பொதுவாக உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல மன்னாரில் இன்று மிக முக்கியமான 2 விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் ஒன்று காற்றாலை தொடர்பான விடயங்கள், இன்னொன்று இந்த கனிய மணல் அகழ்வு தொடர்பான விடயங்கள். ஒரு புவியியலாளனாக என்னை பொறுத்தவரையில் காற்றாலை தொடர்பான விடயங்களில் இருக்கின்ற சூழல் பாதிப்புகள் என்பது மிக குறைவானது. ஆனால் இந்த கனியமணல் அகழ்வு தொடர்பான விடயங்கள், அதுவும் குறிப்பாக மன்னாரில் கனியமணல் அகழ்வு தொடர்பான விடயங்கள் மிகப்பெரிய அல்லது மிக பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு வளமான அல்லது செழிப்பான நாடு. இலங்கையினுடைய இயற்கை அன்னை என்பது இலங்கைக்கு மிகப்பெரிய வளங்களை அள்ளி கொடுத்திருக்கின்றது. அவற்றில் மிக முக்கியமானது இந்த மன்னாரினுடைய கனியமணல். இலங்கையினுடைய கனியவள படிவுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெருமளவு மணல் சார்ந்த படிவுகள் அல்லது மணல் சார்ந்த வளங்கள் எல்லாமே இலங்கையினுடைய கிழக்கு கரையோரம் அல்லது வடக்கு கரையோரத்தை அண்மித்ததாகவே காணப்படும். உதாரணமாக வடமராட்சி கிழக்கில் காணப்படுகின்ற கனிய மணல்கள் அல்லது சிலிக்கா மணல் என்பது சரி, அல்லது புல்மோட்டையில் காணப்படுகின்ற இல்மனைட்டுகளும் சரி, அல்லது திருக்கோவில், கும்புக்கநோயா, மாணிக்கங்கை கரையோரம் போன்ற பகுதியில் காணப்படுகின்ற இல்மனைட் போன்ற கனியமணல் படிவுகளும் சரி பெருமளவுக்கு இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு கரையோரங்களிலேயே காணப்படுகின்றது. ஆனால் சற்று வித்தியாசமாக இலங்கையினுடைய மேற்கு பகுதியில் மிக பரந்த அளவில் மிக செறிவான அளவில் இல்மனைட் படிவு அல்லது கனியமணல் படிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக மன்னார் தீவினுடைய தீவு சுற்றிய முழு பகுதிகளிலுமே மிகச் செறிவான மிக வளமான கனியமணல் படிவு என்பது என்னை பொறுத்தவரையில் மன்னாருக்கு கிடைத்திருக்கின்ற வரமா அல்லது சாபமா என்று குறிப்பிட முடியாத அளவுக்கு நிலைமைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. கனிய மணல் படிவு என்று ஒப்பிடுகின்ற பொழுது உண்மையில் மன்னாருக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய முக்கியத்துவம் அல்லது மிகப்பெரிய வளம் இந்த கனிய மணல் படிவு. பொதுவாக எல்லா இடங்களிலுமே இந்த கனிய மணல் படிவுகள் என்பது மிக குறைவான அளவிலான பார உலோகங்களை கொண்டு காணப்படும் அல்லது 1-2 கனிமங்களை கொண்டுதான் காணப்படும். ஆனால் மன்னாரில் இருக்கின்ற இந்த கனியமணல் படிவு என்பது கிட்டத்தட்ட 8 வகையிலான கனிமங்களை அதனுள்ளே கொண்டிருக்கின்றது. இல்மனைட்டை கொண்டிருக்கின்றது, ருட்டைலை கொண்டிருக்கின்றது, சிர்கோனியம் கொண்டிருக்கின்றது, டைட்டானியம் ஆக்சைட்டை கொண்டிருக்கின்றது, ஓதோகிளாஸை கொண்டிருக்கின்றது, சிலிமனைட் என்ற கனிமத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பல பெருமதி வாய்ந்த கனிமங்களை இந்த மன்னாருடைய மணல் படிவுகள் கொண்டிருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த தென்னாசிய பிராந்தியத்திலேயே மிகச் செறிவான மிக குறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை பிரித்தெடுக்கக்கூடிய
அளவுக்கு மிக சிறந்த மணல் படிவுகள் இந்த மன்னாரில் காணப்படுகின்றது. குறிப்பாக உண்மையில் இந்த மாதிரியான படிவுகள் ஒரு கரையோரத்தின் ஒரு பகுதியில் அமைவதுதான் வளமையானது. ஆனால் மன்னாரை பொறுத்தவரையில் அது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற எல்லா பிரதேசங்களிலும் படிந்திருக்கின்றது என்பது உண்மையில் மன்னாரை பொறுத்தவரையில் அது இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரம் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த மணல் படிவுகளை பொறுத்தவரையில் மன்னாரில் அமைந்திருக்கின்றது என்பது மிக துரதிர்ஷ்டமானது. ஏனென்றால் மன்னாரினுடைய புவியியல் நிலைமை என்பது இலங்கையினுடைய வேறு எந்த பகுதிகளிலும் இல்லாத அளவிற்கு ஒரு தனித்துவமான அல்லது சிறப்பான தனித்துவத்தை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மன்னார் தீவு என்பது 26 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட 140 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ளது. ஆனால் இந்த 140 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இந்த மன்னார் பிரதேசத்தினுடைய கனியமணல் படிவு என்பது கிட்டத்தட்ட இந்த 140 சதுர கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 140 சதுர கிலோமீட்டருக்குமே இந்த கனியமணல் படிவு இருக்கின்றது என்பது மிக குறிப்பிடக்கூடிய விடயம். ஆனால் அது அகலப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது மிக மோசமாக மன்னாரை பாதிக்கும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை.